everyone, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம pharmacology unit 3ல first topic ஆன neurohumoral transmission என்னன்னு தான் பார்க்க போறோம். First பாருங்க, நம்ம neurohumoral transmission என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி what is neurotransmitters அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து ஒரு clear cut ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ neurotransmittersனா என்னன்னா, அது வந்து ஒரு chemical substances ஒரு nerve endingலேருந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து ஒரு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஒரு நியூரான்லேருந்து இது அனதர் நியூரானாக இருக்கலாம், இல்லை ஒரு மசிலாக இருக்கலாம், இல்லை கிளாண்டாக இருக்கலாம். அக்ராஸ் த சினாப்சஸ். ஓகேவா? சினாப்சஸ்ன்றது ஒரு கேப், அதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ நியூரோஹியூமரல் டிரான்ஸ்மிஷனாக என்னென்னா, இதுவும் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் சிக்னல் தான். கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ் தான் ரிலீஸ் பண்ணும், பட் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ இது ரிலீஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் டிரான்ஸ்மிட்டர் ஒரு நர்வுக்கும் இன்னொரு நர்வுக்கும் இல்லாமல் இது வந்து ஒரு பிளட்டில் வந்து ரிலீஸ் ஆகிட்டு டிஸ்டன்ஸ் ஆர்கன் இல்லை டிஷ்யூக்கு போகும். அதான் நியூரோஹியூமரல் டிரான்ஸ்மிஷன். இன்னும் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா இந்த பிக்சர் பாருங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் த நர்வ் எண்டிங். ஓகேவா? ஸோ சினாப்சிஸில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும் வெரி ஃபாஸ்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்டால்கோலின், டோபமைன், செரட்டோனின், காபா, நாரெஃபிட்ரின் இதெல்லாம். ஓகேவா? இதே நியூரோஹியூமரல்னா பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகி டிஸ்டன்ஸ் ஆர்கனில் வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஓகேவா? அர்ஜினலின், நார் அர்ஜினலின், எஸ்டமைன் அண்ட் செரட்டோனின் அண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னா நர்வ் பை நர்வ் செல், நியர் செல்ஸ் தான் ஆகும். நியூரோஹியூமரல்னா பிளட்ல வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகி டிஸ்டன்ஸ் ஆர்கனுக்கு போகும். இவ்வளோதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து கீழே டைப்ஸ் கொடுக்கும்போது அஸ்டால்கோலின்ல நியூரோஹியூமரல்ல வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கு என்ன ரீசன்னா, அஸ்டால்கோலின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான், ஆனால் அது நியூரோ ஹியூமரல் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? பிளட் ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆகி மசில் கண்ட்ராக்ஷன், ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் வந்து அஸ்டால்கோலின் வந்து பண்ணும். ஸோ நீங்கள் பின்னாடி இதை வந்து உங்களுக்கு வந்துட்டு டவுட் ஆகிடக்கூடாதுன்றதான் நான் இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஸோ நியூரல் சிக்னல் ரிலீஸ் ஆகுதா ஃபர்ஸ்ட் பிக்சரில். செகண்ட் பிக்சரில் பாருங்கள், நியூரோ செக்ரிட்டேட் செல் ரிலீஸ் ஹார்மோன் வந்து பிளட் ரிலீஸ் ஆகுது. அது வந்து டார்கெட் ஆர்கனை வந்துட்டு ரீச் ஆகி நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் பண்ணுது. இவ்வளோதான் நியூரோ ஹியூமரல் டிரான்ஸ்மிஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதோட காம்பனன்ட்ஸ். ப்ரீ சினாப்டிக் நியூரானா என்ன, சினாப்டிக் கிளெஃப்ட்னா என்ன, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னா என்ன, போஸ்ட் சினாப்டிக் ரிசப்டார்னா என்ன, எஃபெக்டார் ஆர்கன்னா என்ன. ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் பாருங்க, இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக. ப்ரீ சினாப்டிக் நியூரான் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுல இருந்தா நர்வ் இம்பல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். சினாப்டிக் கிளெஃப்ட்ன்றது ஒரு ப்ரீ சினாப்டிக்கும் ப்ரோ சினாப்டிக்கும் இருக்கிற அந்த கேப் தான் வந்துட்டு சினாப்டிக் கிளெஃப்ட்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ப்ரீ சினாப்டிக்லேருந்து ரிலீஸ் ஆகிறது தான். ஓகேவா? போஸ்ட் சினாப்டிக் ரிசப்டார்ன்றது அங்கே வந்து ரிசப்டார்ஸ் வந்துட்டு பைண்ட் ஆகிருக்கும். ஸோ ரிலீஸ் ஆகிற ஒரு நியூரோ ஹார்மோனல் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த ரிசப்டாரில் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகி நமக்கு என்ன ஆகும், எஃபெக்டார் ஆர்கனில் மசில், கிளாண்ட் இல்லை அதர் நியூரான்ஸில் நமக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா? தீஸ் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூரோ ஹியூமரல் டிரான்ஸ்மிஷன். இது மட்டும் இல்லாமல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும்னா அதுவும் ப்ரீ சினாப்டிக்லேருந்து ரிலீஸ் ஆகி தான் நமக்கு போஸ்ட் சினாப்டிக்ஸில் வரும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிந்தசிஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரீ சினாப்டிக் லெஃப்டில் வந்துட்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ அஸ்டால்கோலின் வந்து சிந்தசிஸ் ஆகுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ கொலின் ப்ளஸ் அஸ்டால்கோயே தான் வந்து அஸ்டால்கோலின். ஓகேவா? ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஸ்டோர் ஆகுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து சினாப்டிக் வெசிக்கல்ஸில், ப்ரீ சினாப்டிக் வெசிக்கல்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ அவங்க தெரியுது அவங்களுக்கு ப்ரீ சினாப்டிக்கில் ஒரு ரவுண்டில் குட்டி குட்டியாக வந்துட்டு அந்த பிங்க் கலர் பால்ஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரிலீஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஒரு ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்துட்டு வந்தனே, ஒரு கால்சியம் சேனல் ஓப்பன் ஆனனே, கால்சியம் சேனல் என்டர் ஆகிட்டு அந்த மெம்ப்ரீன்லேருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சினாப்டிக் லெஃப்டில் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், ரிலீஸ் ஆன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து அந்த ரிசப்டார்ஸில் போஸ்ட் சினாப்டிக் மெம்ப்ரீனில் பைண்ட் ஆகும். அது எக்ஸாக்டேஷன், இன்னபிஷன், ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் இல்லை மாடுலேஷன், அந்த மாதிரி ஆக்ஷனை வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு இந்த ரிசப்டார் பொறுத்து வந்து அங்கே ஆக்ட் ஆகும். அது வந்து அயான் சேனலா, இல்லை செகண்டரி மெசேஞ்சரா, இல்லை கிளான்ஸ் செக்ரீஷனா, அந்த மாதிரி வந்து டைப்ஸ் இருக்குது. ஸோ கீழே நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிசப்டார்ஸ்லாம் நீங்கள் பார்த்தா தான் அது மெக்கானிசம் ஆக்ஷன் உங்களுக்கு போக போக புரியும். ஸோ அதை வந்து க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ டெர்மினேஷன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஓகே, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது வந்து டிக்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்டைல் கொலினே வந்துட்டு எப்படி பிரேக் டவுன் ஆகும்னா, அஸ்டைல் கொலின் எஸ்எரேஸ் மூலமாக வந்து பிரேக் டவுன் ஆகும், இல்லைனா ரீஅப்டேக் நடக்கும். இப்போ நார் அட்ரினலின்லாம் வந்து நர்வ் எண்டிங்கில் ரீஅப்டேக் நடக்கும். ஓகேவா? ஸோ இல்லைனா வந்து டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எதனா வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னதை வந்துட்டு இங்கே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டூட் ஆகணும்னு வந்து நான் இமேஜாக போட்டிருக்கேன். ஸோ ரிசப்டார் ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ சிஎன்எஸ்க்கு வந்துட்டு மெசேஜ் போகுது. ஸோ அந்த சிஎன்எஸ் சென்டர்லேருந்து செக்ரேட் ஆகிருக்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. பிளட் ரிலீஸ் ஆனனே டிரான்ஸ்போர்ட் ஆகி எஃபெக்டாக ஆகின போய் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ டைப்ஸ்ன்னு வந்து பார்த்தோன்னா கொலிஜெனிக் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆட்டோஜெனிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ பேசிக் மட்டும் சொல்லியிருக்கேன். இது போக போக நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக படிப்பீங்க. ஓகேவா? ஸோ கொலிஜெனிக் டிரான்ஸ்மிஷன் அது அஸ்டைல் கொலின் தான் மீடியேட்டா. அதுக்குன்னு ரிசப்டார் இருக்குது, நிக்கோட்டினிக் அண்ட் மஸ்க்ரனிக் ரிசப்டார். சைட் வந்து பார்த்தோன்னா பாராசிம்பத்தட்டிக் நியூரான் சிஸ்டம் அண்ட் நியூரோ மசில் ஜங்ஷன். ஓகேவா? ஸோ அடர்னிக் ரிசப்டார் வந்து என்ன ரிலீஸ் பண்ணுதா மீடியேட்டா வந்து நார் அட்ரிலின் ரிசப்டார் ஆல்ஃபா அண்ட் பீட்டா, அதுலேயே டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினாப்டிக் நர்வ் சிஸ்டம் தான். ஓகேவா? இது வந்துட்டு சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ that's all. Thank you for watching my video. Thank you.